இரவு சூரிய நேயர் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த 7 எம்பிக்கள், அதாவது ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 7 எம்பிக்கள் கள்ளக்காதலியுடன் சென்று விட்டார்கள். பொண்டாட்டியை விட்டுட்டு கள்ளக்காதலியுடன் சென்று விட்டார்கள். அதனால் அந்த மக்கள் இப்போ கோபம் கொண்டு அந்த 7 எம்பிக்களின் வீடுகையும் முற்றுகையிடப்பட்டு தொடப்பத்தாலையும் செருப்பாலையும் அடிப்பதற்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இது எப்படி இருக்குன்னா, நாள் பார்த்து நிச்சயம் செஞ்சு தாலி கட்டு குடும்பம் நடத்துறது ஒருத்தன்ட்ட, கொஞ்ச நாளையில் அவனை விட்டுட்டு இன்னொருத்தனோட போய் குடும்பம் நடத்துகிற கதையாக தான் இந்த கதை இருக்குது. இதுக்கு விலை போனவங்க ஏற்கனவே காங்கிரஸ்காரங்க, இப்போ ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவனும் போயிட்டாங்க. இதற்கு ஒரு நல்ல தீர்வை மக்கள் கொடுக்கணும். பஞ்சாப் மாநிலம் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 7 எம்பிக்கள் கள்ளக்காதலுடன் சென்று விட்டார்கள். பொதுமக்கள் தொடப்பத்தால் அடிக்க வீடு முற்றுகையிடப்பட்டது. கெஜ்ரிவாலை காட்டித்தான் அங்கே ஓட்டு கேட்டாங்க. பொதுமக்களும் கெஜ்ரிவாலுக்காக தான் ஓட்டு போட்டாங்க. இந்த மூஞ்சிக்காகலாம் ஓட்டு போடலை. எப்பவும் போல் இந்த பிஜேபி என்ன பண்ணுது, இந்த 7 எம்பிக்களையும் விலைக்கு வாங்கிடுது. ஏற்கனவே காங்கிரஸ்காரங்க தான் இந்த மாதிரி விலைக்கு போவாங்க. இப்போ இவங்களும் விலைக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த மக்கள், அந்த ஓட்டு போட்ட மக்கள் இப்போ தொடப்பத்தாலையும் செருப்பாலையும் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த 7 எம்பிக்களின் வீடுகளும் இப்போ முற்றுகையிடப்பட்டு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது மக்களின் மனச்சாட்சிப்படி சொல்லணும்னா பதவி நீக்கம் செய்யணும்னு ஆம் ஆத்மி கட்சி கேட்குது. ஆனால் பிஜேபி என்ன சொல்லுது, இல்லை 3ல் 2 பங்கு மெஜாரிட்டியாக இங்கே வந்துட்டாங்க, அதனால நாங்கள் அதெல்லாம் செய்ய முடியாது, பதவியெல்லாம் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அதாவது இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒருத்தன் இன்னொருத்தையோட போனாதான் கள்ளக்காதல், 5-6 பேர் மொத்தமாக கள்ளக்காதலுக்கு போயிட்டா அந்த கள்ளக்காதல் ரைட் ஆகிடுவான். இது பிஜேபியுடைய சட்டம். இந்த ரச்சனத்துலேருந்து இந்த அரசியல் சாசனம் இருக்குது. அப்போ இதை பயன்படுத்தி தான் இவங்கெல்லாம் காசுக்காக விலை போகும் விலை மாதர்களைப் போல் இந்த எம்பிக்கள் இருக்காங்க. அப்போ இந்த எம்பிக்களை இந்த மக்கள் சும்மா விடலாமா? கண்டிப்பாக விடக்கூடாது. ஏன்னு கேட்டால், ஆம் ஆத்மி கட்சி, அந்த கட்சிக்காகத்தான் அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. கெஜ்ரிவாலுக்காகத்தான் அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி செய்யணும்னு தான் அந்த மக்கள் அங்கே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போது இவங்க காசை வாங்கிக்கிட்டு மக்களை ஏமாற்றி விட்டு இன்னொரு கட்சிக்கு போகிறாங்கன்னா, அவங்க மானமுள்ள ரோசமுள்ள உண்மையிலேயே நல்ல மனுஷங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அங்கே போயிருக்கணும். அப்போ அவன் நல்ல ஆண்மகன், ஒரு தாய்க்கு பிறந்தவனாக இருப்பான். ஆனால் இவங்க தான் கழுசடையாச்சே, அந்த பதவியோடு போய் அங்கே உட்காந்துருக்கான். எம்பிங்கிற பதவியை கொடுத்து நமக்கு ஒரு பேரையும் புகழையும் கொடுத்த இந்த கட்சியை விட்டுட்டு இந்த கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு பிஜேபிக்கு போகிறவன் அப்போ இவங்கெல்லாம் மனுஷனா? அதனால் மக்கள் போராட்டம் இன்னும் தீவிரம் அடையணும். ஒன்று இவங்க பதவியை ராஜினாமா செய்யணும், இல்லைன்னா இவங்களை அத்தனை பேரையுமே மக்கள் சரியான தண்டனை கொடுக்கணும். அதாவது இந்த தண்டனையை பார்த்து மற்ற எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் பயப்படணும். அந்த அளவுக்கு இந்த பஞ்சாப் மக்கள் இந்த 7 எம்பிக்களுக்கும் தண்டனையை கொடுக்கணும். இதுதான் மக்களின் மனச்சாட்சியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.